ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரக்கோலி வச்சு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ப்ரக்கோலி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான வெஜிடபிள். இதோட சத்துக்கள் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக செய்யலாங்கிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரக்கோலி ஃபஸ்ட்டு குக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ப்ரக்கோலியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில், இல்லைனா நீங்கள் ஸ்டீமரில் கூட வச்சுக்கலாம். இப்படி ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கு வேக வச்சு எடுத்தாலே போதும். இந்த மாதிரி நம்ம ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதுனால இந்த ப்ரக்கோலியில் உள்ள ஃபுல் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு எடுக்கிறத விட இந்த மாதிரி பண்ணால் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் ஸ்டீம் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரக்கோலி நல்லா நம்மளுக்கு ஸ்டீம் ஆகிடுச்சு. கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கே தெரியும். இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு பெரிய பல் பூண்டை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையே சேர்த்துக்கலாம். பூண்டோட ஃப்ளேவர் லைட்டாக வரும்போதே ஒரு பாதி வெங்காயத்தை இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அதை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து லைட்டாக கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக மாறணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கோம்ல ப்ரக்கோலி, அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் ப்ரக்கோலியில் ஃபுல்லாக நமக்கு உப்பு பிடிக்கும். இதை சேர்த்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ரக்கோலி ஸ்டீம் பண்ணி செய்கிறப்ப நம்மளுக்கு இதில் உள்ள விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ப்ரக்கோலி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே வந்து ஒரு ரிச்சான வெஜிடபிள்னு சொல்லலாம். இது வந்து நம்ம டயட் ரெசிபி கூட நம்ம இதை கூட ஆட் பண்ணிக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து டின்னர் வரைக்கும் இதை நம்ம எடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. ஹார்ட் ப்ராப்ளம், சுகர்லாம் நம்மளுக்கு அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு இது வந்து கண்ட்ரோல் பண்ணும். அந்த சால்ட்டெல்லாம் சேர்த்து கொஞ்சம் இதில் ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ரக்கோலி எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்பைசஸ் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ சேர்த்துக்கோங்க. நான் வந்து இதுக்கு வந்து ஸ்பைசஸ் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பெப்பர் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பிஞ்ச் போல் ஹோம்மேட் கரம் மசாலா, அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த மசாலா வந்து இந்த ப்ரக்கோலியில் ஏறணும். இது ஒரு 1 நிமிஷம் மட்டும் ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஹெல்த்தியான ரோஸ்டட் ப்ரக்கோலி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியான, டேஸ்டியாக, ஹெல்த்தியாக ஒரு சூப்பரான ப்ரக்கோலி ஃப்ரை பார்த்தோம். இது வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.